ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல மைதா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர்ல சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வெல்லம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன்ல நெய் ஆட் பண்ணிட்டு கிழங்கு, அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் தூள், உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வாழை இலை இல்லனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுக்குள்ள இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிழங்கு பூரணத்தை வந்து உள்ளுக்க வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம போலி எப்படி நார்மலா செய்வோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போலியை வந்து அதுல போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு.